தமிழகத்திலிருந்து நீட் மற்றும் ஜேஇ தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸை லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம ஏற்கனவே ஒரு கான்செப்ட்ஸ் முடிச்சாச்சு. சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது 8th லெசன் முடிச்சாச்சு 11th. ஸோ இப்போ யூனிட் 9 9th சாப்டர் பார்க்க போறோம். அதே 11th ஸ்டாண்டர்ட்ல 11th கிரேட்ல 9th சாப்டர் ஹைட்ரோ கார்பன்ஸ் இதை நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபைன். The term hydrocarbon is self-explanatory, which means compounds of carbon and hydrogen only. So இந்த ஹைட்ரோகார்பன் அப்படின்றதுக்கு இதுலயே மீனிங் புரிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. என்னது? ஹைட்ரஜன் கார்பன் இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா, ஹைட்ரஜனும் கார்பனும் இருந்துச்சுன்னா தென் அதை நம்ம என்ன சொல்லணும்? ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஹைட்ரோகார்பன்ஸ் பிளே எ கீ ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஹைட்ரோகார்பன் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. யூ மஸ்ட் பி ஃபெமிலியர் வித் த டேர்ம்ஸ் எல்பிஜி, சிஎன்ஜி யூஸ்ட் ஆஸ் எ ஃபியூல்ஸ். ஆமா தானே? நீங்க உங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தைங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. எல்பிஜின்னு நம்ம சொல்லுவோம், வீட்டுல இருக்கக்கூடிய கேஸை எல்பிஜி கேஸ், எல்பிஜி சிலிண்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிஎன்ஜி இப்ப புதுசா பஜாஜ் கூட விட்டுருக்காங்க இல்லையா, நேச்சுரல் கேஸ்ல யூஸ் ஆகக்கூடிய பைக், இதெல்லாமே பாத்தீங்கன்னா சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்பிஜி சிஎன்ஜிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஒரு ஃபியூயல். ஓகே. எல்பிஜி இஸ் த அப்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். லிக்யூஃபைடு அப்படின்னா திரவமாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பெட்ரோலியத்துடைய கேஸ் தான் அது, பெட்ரோலியம் கேஸ். அதை லிக்யூஃபை பண்ணியிருக்காங்க, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதை தான் எல்பிஜின்னு நம்ம சொல்றோம். ஃபைன். whereas CNG stands for compressed natural gas. compressed natural gas. ஓகேவா? compressed natural gas, அதுதான் சிஎன்ஜின்னு சொல்றோம். மீத்தேன், ஈத்தேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ். அனதர் டேர்ம் எல்என்ஜி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ். அதே நேச்சுரல் கேஸை கம்ப்ரஸ் பண்ணி கேஸை வச்சிருந்தா அது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், லிக்யூஃபை பண்ணி வச்சிருந்தா லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்றாங்க. எல்என்ஜி இஸ் ஆல்சோ இன் நியூஸ் திஸ் டேஸ். இப்போ புதுசா என்ன ஆகுதுன்னா எல்என்ஜியை பத்தியும் நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு வரோம், யூஸ் ஆகுது. ஃபைன். So this is also a fuel and is obtained by liquefaction of natural gas. natural gas எடுத்துக்கிட்டு liquefy பண்ணா அதை என்ன பண்ணணும்? liquefaction அப்படின்றது ஒரு ரெண்டு மெத்தட்ல இருக்கும். ஒன்னு லிண்டேஸ் மெத்தட், இன்னொன்னு கிளாட்ஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க, லிண்டேஸ் கிளாட். ஓகேவா? CLAUDE. லிண்டேஸ் அண்ட் கிளாட்ஸ் மெத்தட்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னா எந்த ஒரு கேஸையுமே லிக்யூடா மாற்ற முடியும். ஸோ லிக்யூஃபிகேஷன் பண்றதுக்கு நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஜென்ரலா இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். இது இல்லாம இன்னும் அடியபெட்டிக் ப்ராசஸ்ல ரொம்ப அதிகமான அளவுல என்னால மாற்ற முடியும். ஃபைன். இது எல்லாமே லிக்யூஃபேக்ஷன் அப்படின்ற மெத்தட்ல லிண்டேஸ் அண்ட் கிளாட்ஸ் மெத்தட் இருக்கும். இப்போ இதை நீங்க ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது கேசியஸ் ஸ்டேட் அப்படின்ற லெசன்ல படிக்கணும். பட் கேசியஸ் ஸ்டேட் தான் டெலிட்டட் போர்ஷன் ஆச்சு, அதனால நீங்க ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேவா? லிக்யூஃபேக்ஷன், லிக்யூஃபிகேஷன் அப்படின்னாலும் லிக்யூஃபேக்ஷன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஃபைன். Petrol, diesel and kerosene oil are obtained by the fractional distillation of petroleum found under the earth crust. So பூமியுடைய அடிப்பகுதியில இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா பெட்ரோலியம், கச்சா எண்ணெய்னு ஒண்ணு எடுக்கிறோம். அந்த கச்சா எண்ணெயை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் லெசன்ல தான் பார்த்தோம், ஸ்டீம் டிஸ்டிலேஷன், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், காலம் டிஸ்டிலேஷன் இந்த மாதிரி இல்லையா? ஸோ டிஸ்டிலேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராசஸ்லயும் எனக்கு என்ன ஆகும்? பெட்ரோல் தனியா, டீசல் தனியா, கெரோசின் தனியா கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுலயே தான் கோல், தார் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஃபைன். கோல் கேஸ் இஸ் அப்டைன்ட் பை த டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல். கோல் எடுத்துக்கிட்டு டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது அது எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா கோல் கேஸை கொடுக்குது. ஃபைன். நேச்சுரல் கேஸ் இஸ் ஃபவுண்ட் இன் அப்பர் ஸ்ட்ராட்டா டூரிங் த ட்ரில்லிங் ஆஃப் ஆயில் வெல்ஸ். ஸோ ஆயில் வெல்ஸ் எதையாவது, அதாவது எண்ணெய் கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆயில் வெல்ஸ், எண்ணெய் கிணறுகள் நம்ம நோண்டும் போது, அதை பள்ளம் போடும் போது, அப்போ அதுல என்ன ஆகும்னா அப்பர் ஸ்ட்ரேட்டாவிலேயே எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா நேச்சுரல் கேஸஸ் கிடைக்கும். நேச்சுரல் கேஸையும் தாண்டி நான் ட்ரில் பண்ணிட்டு போனாதான் எனக்கு ஆயில் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஃபைன். The gas after compression is known as. இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த ஆயில் வெல்ல கிடைக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ், இதை கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை என்ன சொல்றோம்? கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜி அப்படின்னு சொல்றோம். கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகேவா? ஃபைன். எல்பிஜி இஸ் யூஸ்ட் as a domestic fuel. எல்பிஜி நம்மளுக்கு தெரியும், நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? டொமஸ்டிக் ஃபியூல், வீட்டுல சிலிண்டர்ல பயன்படுத்துறோம் இல்லையா, சமையல் செய்யறதுக்காக. வித் த லீஸ்ட் பொல்யூஷன். இந்த எல்பிஜி என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவுல தான் பொல்யூஷன் உருவாக்கும். ஃபைன். கெரோசின் ஆயில் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் எ டொமஸ்டிக் ஃபியூயல். கெரோசினையும் ஒரு காலத்துல கேஸ் அதிகமா இல்லாத இடத்துல மண்ணெண்ணெய், சீமெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க,
சீமெண்ணெய் அடுப்பு சீமெண்ணெய் விளக்குலாம் இருந்துச்சு, ஃபைன். பட் இட் காசஸ் சம் பொல்யூஷன். இது கொஞ்சம் பொல்யூஷன், சம் பொல்யூஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கே தெரியும், கெரோசின் ஆயில்ல ஒரு விளக்கு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அடுப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அது மேல போய் ஒரு ஒயிட் பேப்பர் காமிச்சிங்கன்னா அப்படியே அது பிளாக்கா மாறிடும். பேப்பர் எரிஞ்சு பிளாக் ஆகுறது இல்ல, அது ஃபுல்லா கறி அப்படியே மேலெல்லாம் வந்து சாம்பல் மாதிரி படியும். அப்போ அது ரொம்ப ரொம்ப பொல்யூஷனை அதிகமா உருவாக்குதுன்னு அர்த்தம். அதனால கெரோசினை யூஸ் பண்ணாம நம்ம எல்பிஜி யூஸ் பண்றோம், ஃபைன். ஆட்டோமொபைல்ஸ் நீட் ஃபியூயல்ஸ். ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துலயுமே, அதாவது பைக்கு, காரு, லாரி, பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் சொல்லுவோம். ஆட்டோமொபைல்ஸ் நீட் ஃபியூயல்ஸ் லைக் பெட்ரோல், டீசல் அண்ட் சிஎன்ஜி. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு, இப்போ பெட்ரோல் காரும் இருக்கு, டீசல் காரும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு வெஹிக்கிள்ஸ்க்கும் ஒரு ஒரு ஃபியூயல் தேவைப்படும் இல்லையா. ஓகே, பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ஆப்ரேட்டட் ஆட்டோமொபைல்ஸ் காசஸ் லெஸ் பொல்யூஷன். இந்த மாதிரி பெட்ரோலும் சிஎன்ஜியும் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸும் யூஸ் பண்ணா அந்த வெஹிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப கம்மியான அளவுல தான் பொல்யூஷனை கொடுக்கும்னு சொல்றாங்க. சார் இப்போ எதுக்கு சார் வண்டியை பத்தி பொல்யூஷனை பத்தி தேவையில்லாம எதையோ பத்தி நடத்துறீங்க, ஹைட்ரோ கார்பனை பத்தி நடத்துங்க சார்னா, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல இந்த பெட்ரோல், டீசல், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, இது எல்லாமே என்ன அப்படின்னா நேச்சுரல் கேஸோ, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸோ, லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸோ, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். சரியா. சோ ஜென்ரலா ஹைட்ரோ கார்பன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்கெல்லாம் இருக்குன்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கிளாசிபிகேஷன், ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகேவா, ஃபைன். சோ கொஞ்சம் கோவப்படாம அமைதியா பொறுமையா கேளுங்க வீடியோஸை. ஆல் தீஸ் ஃபியூயல்ஸ் கண்டைன் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த எல்லா ஃபியூயல்ஸ்லுமே என்ன இருக்குன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் உடைய மிக்சர் இருக்கு. விச் ஆர் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. இதுதான் எனர்ஜிக்கான ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. எனர்ஜிக்கு மூலப்பொருள், எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த ஹைட்ரோகார்பன் தான் கிடைக்குது. Hydrocarbons are also used for the manufacture of polymers like polyethylene, polypropylene, polystyrene, etc. So polyester கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி polythene கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. பிளாஸ்டிக் கவர்லாம் பாத்தீங்கன்னா பாலித்தீன் கவர்னு சொல்லுவோம். So it's nothing but ethene எடுத்துக்கிட்டு CH2 டபுள் பாண்ட் CH2, ரெண்டு கார்பன் இருந்துச்சுன்னா ஈத்து, டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈனு. சப்போஸ் ரெண்டு கார்பன் இருந்து சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈத்தேன்னு சொல்லியிருப்பேன், ரெண்டு கார்பன் இருந்து ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈத்தைன் சொல்லியிருப்பேன் இல்லையா, YNE. ஃபைன். இப்போ இது ஈத்தீன். இந்த ஈத்தீனை நான் n டைம்ஸ் எடுத்துக்கிறேன். இதை பாலிமரைசேஷன் பண்ணும்போது நான் இங்க ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஃபைன். கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணி ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட், இந்த மாதிரி பாலிமரைசேஷனுக்கு ஸ்பெஷலா நிறைய கேட்டலிஸ்ட் இருக்கும். ஸோ கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா CH2 சிங்கிள் பாண்ட் CH2, அகைன் சிங்கிள் பாண்ட் CH2 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 CH2, இதே மாதிரி போயிட்டே இருக்கும். எத்தனை டைம்ஸ், n டைம்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா, நிறைய, இப்போ ரெண்டு இருந்துச்சுன்னா டைஈத்தீன் சொல்லுவேன், மூணு இருந்துச்சுன்னா ட்ரைஈத்தீன், நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா பாலித்தீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாலித்தீன் கவர் ஈத்தீன்ல இருந்து தான் கிடைக்குது. பாருங்க, இந்த ஈத்தீன்லயோ பாலிஈத்தீன்லயோ கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இது ரெண்டு தவிர வேற ஏதாவது இருக்கா? இல்ல. ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஹைட்ரோ கார்பன். அதனாலதான் இந்த பாலிமர்ஸ் எல்லாம் ஹைட்ரோ கார்பன்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஹையர் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் யூஸ்ட் as solvents for paint. பெயிண்ட கரைக்கிறதுக்கு, பெயிண்டோடைய பிரஷ், பெயிண்ட் அடிச்ச பிரஷ் எல்லாம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதுவும் நம்ம என்ன பண்ணோம்னா ஹையர் ஹைட்ரோ கார்பன்ஸை யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. They are also used as the starting material for manufacture of many dyes and drugs. ஸோ நிறைய சாயங்களை தயாரிக்கிறதுக்கும் நிறைய மருந்துகளை தயாரிக்கிறதுக்கும் இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எனக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Thus you can well understand the importance of hydrocarbons in your daily life. இப்போ இதுதான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது சாயங்கள், நீங்க நிறைய கலர் கலரா ட்ரெஸ் பண்ணுவீங்க, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அல்லது எதெல்லாம் நீங்க கலர்ஃபுல்லா பாக்குறீங்களோ அது எல்லாத்துலயுமே டைஸ்ல ஹைட்ரோ கார்பன் இருக்கும். ட்ரக்ஸ் நீங்க எடுத்துக்கிற மருந்துகள்ல, உங்க பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறதுல, இதுலலாம் அன்றாட வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா. ட்ரக்ஸ்னா நான் போதைப் பொருள் சொல்லப்பா, மருந்து மாத்திரைகள் சொல்றேன். ஓகேவா. அதுல ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு. தென் பாலிமர்ஸ், பாலிஸ்டர், நைலான், பாலித்தீன், இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் இல்லாம நம்ம லைஃப்ல இல்லவே இல்ல இன்னைக்கு லைஃப்ல. ஃபைன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன நம்ம லைஃப்ல அன்றாட லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணுமோ அது எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்துடும். அப்ப டே டு டே லைஃப்ல ஹைட்ரோ கார்பன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஹைட்ரோ கார்பன்ஸ் இல்லாம ஒரு நாளை கடத்துறது ரொம்ப கஷ்டம். ஃபைன். In this unit you will learn more about hydrocarbon. இந்த லெசன்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஹைட்ரோ கார்பனை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. ஹைட்ரோ கார்பனுடைய சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன், இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், இப்படி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாசிபிகேஷன். ஹைட்ரோ கார்பனை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ் டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் கார்பன் பாண்ட் பிரசன்ட். கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு பாண்ட் இருக்கா,
டபுள் பாண்ட் இருக்கா இல்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, இதை வச்சு கூட நம்ம பிரிக்கலாம். பாருங்க, கார்பன் கார்பன் பாண்ட் பிரசன்ட், தே கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 மெயின் கேட்டகரிஸ். 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், ஒன்னு சேச்சுரேட்டட், இன்னொன்னு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டும் உங்களுக்கு இந்த ரெண்டுத்துலயுமே வந்துடும். பாருங்க, இந்த சி சிங்கிள் பாண்ட் சி இருக்கு இல்லையா, சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுனாலே தென் இட் இஸ் கால்டு சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லணும். சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இந்த ரெண்டுத்தையுமே நான் என்னதான் சொல்லுவேன் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா சேச்சுரேட்டட், டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா அன்சாச்சுரேட்டட். ஃபைன். அரோமேட்டிக்னா என்ன? பென்சீனை வச்சு வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம அரோமேட்டிக்னு சொல்லுவோம். சார், பென்சீன் இல்லாம அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இல்லையானா, அஃப்கோர்ஸ் தேர் இஸ் சம் காம்பவுண்ட்ஸ் விச் இஸ் நாட் அ பென்சினாய்டு. பென்சீன் வச்சு வராது, ஆனா அரோமேட்டிக் ரூலை ஒபே பண்ணும். ஸோ அரோமேட்டிக்கு ஒரு 4 ரூல்ஸ் இருக்கு. அது பிளேனரா இருக்கணும், sp2 கார்பன் இருக்கணும், கான்ஜுகேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும், ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணணும். இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ரூல்ஸ் எல்லாம் அரோமேட்டிக் அப்படின்னே இதே சாப்டர்ல 9th சாப்டர்லயே உங்களுக்கு ஒரு டாபிக் வருது. அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அரோமேட்டிக்னா என்ன, அரோமேட்டிசேஷனா என்னன்றதை சொல்றேன். ஓகேவா? ஃபைன். இப்போ வரைக்கும் நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேச்சுரேட்டட்னா சிங்கிள் பாண்டு, அன்சாச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் அலிஃபேட்டிக்ல. இன்னொன்னு அரோமேட்டிக். ஓகேவா? சோ அரோமேட்டிக்னா என்னன்னு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபைன். So first one, saturated hydrocarbons contain carbon and carbon hydrogen single bond. இதுதான் ரொம்ப முக்கியம். கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுலையோ அல்லது கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுலையோ என்ன இருக்கும்? சிங்கிள் பாண்ட், ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேச்சுரேட்டட்னு சொல்லணும். If different carbon atoms are joined together to form open chain of carbon atoms with single bonds. நிறைய கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு, அது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சிங்கிள் பாண்ட்ல தான் ஜாயின் ஆயிருக்கு, ஒன்னோட ஒன்னு ஜாயின் ஆயிருக்கு. அதுவும் ஓப்பன் செயின் தான் சொன்னாங்க, க்ளோஸ்டு செயின் கூட சொல்லல. தே ஆர் டெர்ம்ட் as alkanes. இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட்ல மட்டுமே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணுமோ அல்கேன்ஸ்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க 10th படிச்சிருக்கீங்க தானே? சப்போஸ் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்கிள் பாண்ட் இருந்தா அல்கேன் சொல்லுவோம், டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்கீன் சொல்லுவோம் இல்லையா? சரி, ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்கைன் ஒய்என்இ சொல்லுவோம். ஓகே, இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. பாருங்க, they are termed as alkanes as you are already studied in unit 8. Okay, on the other hand, if carbon atoms form a closed chain or a ring, closed chain, ஒரு சைக்ளோப்ரோபேன் ஆர் சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஏன்னு தெரியுதா? ஓகே, ஏன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுக்கோங்க, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒன்னா மீட் ஆகுது. இந்த மாதிரி ரிங் மாதிரி க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை க்ளோஸ்டு செயின் அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா இது ஓப்பன் செயின். ஓகேவா? ஃபைன். என்ன சொல்றாங்க? if the carbon atoms form a closed chain or a ring, they are termed as cycloalkanes. so open chainல இருந்தா அது alkanes ன்னு சொல்லணும், closed chainல இருந்தா cycloalkanes, சைக்ளிக்கா இருக்கிறதுனால cycloalkanes ன்னு சொல்றாங்க. ஓகே, இது சேச்சுரேட்டட்ல alkanes அப்படின்றது செயின், ஓப்பன் செயின் அல்கேன்ஸா இருந்தாலும் க்ளோஸ்டு செயின் அல்கேனா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்? அல்கேன் தான் சொல்றோம், சிங்கிள் பாண்ட் இருக்கிற வரைக்கும். ஃபைன். அடுத்தது பாருங்க, unsaturated hydrocarbons contain carbon multiple bonds. அந்த மல்டிபிள் பாண்ட் என்னவா இருக்கலாம்? ஐதர் டபுள் பாண்டா இருக்கலாம் ஆர் ட்ரிபிள் பாண்டா இருக்கலாம் ஆர் போத். ஒரே காம்பவுண்ட்ல ஒரு இடத்துல டபுள் பாண்டும் இன்னொரு இடத்துல ட்ரிபிள் பாண்டும் கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? சோ மல்டிபிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் இல்லாம டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லணுமா? unsaturated hydrocarbons ன்னு சொல்லணும். aromatic hydrocarbons are a special type of cyclic compounds. so aromatic அப்படின்றது என்ன சார்னா, இதுவும் cyclic தான், ஆனா special type of cyclic compound அப்படின்னு சொல்றாங்க. you can construct a large number of models of such molecules of both types, open chain, closed chain. so open chain closed chain உங்களால நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். keeping in mind that carbon is tetravalent. உங்களுக்கு ரெண்டு விஷயம் மைண்ட்ல இருக்கணும். அதுல ஒண்ணு என்னன்னா, கார்பன் இஸ் டெட்ராவேலன்ட். கார்பனுக்கு எப்பயுமே எத்தனை பாண்டுன்னு கேட்டா 4 பாண்டு, இது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அப்ப நீங்க எழுதும் போது ஒரு ஸ்ட்ரக்சர்ல கார்பனுக்கு 4 பாண்ட் கரெக்டா இருக்கான்னு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். கார்பனுக்கு எப்பெல்லாம் பாண்டு கம்மியா இருக்கோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும்? அதுக்கு பதிலா ஹைட்ரஜனை போட்டுக்கணும். ஓகே, அண்ட் த ஹைட்ரஜன் இஸ் மோனோவேலண்ட். ஹைட்ரஜனுக்கு எப்பயுமே எத்தனை பாண்டுனா மோனோவேலண்ட், ஒரு பாண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ கார்பனுக்கு 4 பாண்டு, ஹைட்ரஜனுக்கு ஒரு பாண்ட். இந்த ரெண்டு விஷயம் தெளிவா தெரிஞ்சா போதும், உங்களால எத்தனை ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரையும் க்ளோஸ்டு செயின் ஸ்ட்ரக்சரையும் வரைய முடியும். ஃபார் மேக்கிங் மாடல்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ்
யூ கேன் யூஸ் டூத் பிக்ஸ் ஃபார் பாண்ட்ஸ் அண்ட் பிளாஸ்டிசின் பால்ஸ் ஃபார் ஆட்டம்ஸ். ஸோ பிளாஸ்டிசின் பால்ஸை நம்ம ஆட்டமா கன்சிடர் பண்ணிட்டு டூத் பிக் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, ப்ரௌன் கலர்ல சில ஹோட்டல்ஸ்லாம் நீங்க பிரியாணியோ ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா பல்லு குத்துறதுக்கு, ஆக்சுவலா பல்லு குத்துற குச்சி இப்படி சொல்லாம அவங்க இங்கிலீஷ்ல அப்படியே டீசெண்டா சொல்லி வச்சிருக்கானுங்க டூத் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த குச்சியும் பிளாஸ்டிக் பால்ஸையும் வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி மாடல்ஸை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைன். ஃபார் அல்கீன்ஸ், அல்கைன்ஸ் அண்ட் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ஸ்ப்ரிங் மாடல்ஸ் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட். ஸோ அல்கீன்ஸ், அல்கைன்ஸ், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம என்னதான் பண்ண முடியும்னா ஸ்ப்ரிங் மாடல்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா அது ரெசனன்ஸ்ல கண்டினியூவா மூவ் ஆயிட்டே இருக்கும், டீலோக்கலைசேஷன் ஆகும் பை எலக்ட்ரான்ஸ், அதனால ஸ்ப்ரிங் மாடல்ல தான் செய்ய முடியும். அது ஒரே இடத்துல இருக்காது, அல்கேன்ஸ் மாதிரி ஸ்டேபிளா இருக்காது. ஓகேவா? ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அல்கேன்ஸ். அல்கேன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாமா? as already mentioned, alkanes are saturated open chain hydrocarbon இல்லையா, மேபி க்ளோஸ்டு செயினாவும் இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஓப்பன் செயின் பார்க்க போறோம். saturated hydrocarbons அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, containing carbon carbon single bond. Methane CH4 is the first member of this family. அப்ப alkanes உடைய first member என்ன யாருன்னு கேட்டா CH4 மீத்தேன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். மீத்தேன் இஸ் ஏ கேஸ் ஃபவுண்ட் இன் கோல் மைன்ஸ். நிலக்கரி சுரங்கங்கள்ல நம்மளுக்கு இந்த கேஸை நம்ம ஈஸியா எடுப்போம். ஈவன் நிறைய தஞ்சாவூர் பக்கம் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், மீத்தேன் கேஸ் தான் எடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. அதை எதிர்த்தும் நிறைய பேர் விவசாயிகள் போராடினாங்க. ஃபைன். அண்ட் மார்ஷி பிளேசஸ், ஸோ மார்ஷியான பிளேசஸ்லயும் கோல் மைன்ஸ்லயும் நம்மளுக்கு மீத்தேன் கேஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இஃப் யூ ரீப்ளேஸ் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் மீத்தேன், மீத்தேன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டேன், CH3 தான் இருக்கு, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு ஆட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இஃப் யூ ரீப்ளேஸ் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் மீத்தேன் பை கார்பன், கார்பனால ரீப்ளேஸ் பண்ணா அண்ட் ஜாயின் த ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். ஜஸ்ட் இங்க பாருங்க, ஒரு மெத்தில்ல இருக்கக்கூடிய, அதாவது மீத்தேன்ல இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன்ல 3 ஹைட்ரஜன் எழுதிட்டேன், ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு கார்பன் போடுறேன். இப்ப இந்த கார்பனும் டெட்ராவேலன்ட் தானே, அப்ப இது கூட 3 பாண்டு தேவைப்படுமா, அந்த 3 பாண்டுக்கு 3 ஹைட்ரஜன் எழுதுறேன். அப்போ மீத்தேன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா இன்னொரு கார்பன் வந்து அது கூட ஹைட்ரஜன்ஸ் வந்துச்சுன்னா இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னா 2 கார்பன் இருக்கு, C2. அப்ப இதை என்னன்னு சொல்லணும், ஈத்தேன்னு சொல்லணும். ஃபைன், இதை தான் அவங்க சொல்ல வராங்க. பாருங்க, ஜாயின் த ரெக்யூர்டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ஸோ டு சாட்டிஸ்ஃபை த டெட்ராவேலன்சி ஆஃப் த அதர் கார்பன் ஆட்டம், வாட் டு யூ கெட், உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூ கெட் C2H6 இல்லையா, CH3 பாண்ட் CH3 C2H6 அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். 2 கார்பனும் 6 ஹைட்ரஜனும். இது மாலிகுலர் ஃபார்முலா. ஃபைன். சோ இந்த காம்பவுண்டுக்கு அவங்க பெயர் சொல்றாங்க பாருங்க. திஸ் ஹைட்ரோகார்பன் வித் மாலிகுலர் ஃபார்முலா C2H6 இஸ் நோன் அஸ் ஈத்தேன். அப்ப CH4 இருந்தா மீத்தேன், C2H6 இருந்தா ஈத்தேன். ஓகே, thus you can consider C2H6 as derived from methane by replacing one hydrogen atom by methyl group. ஆமா தானே, மீத்தேன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிட்டு போயிட்டு அதுக்கு பதிலா மெத்தில் குரூப் அந்த இடத்துல வந்து சேர்ந்துச்சு, அதனாலதான் எனக்கு ஈத்தேன் ஒண்ணு கிடைச்சிச்சு. Go on constructing alkanes by doing this theoretical exercise. ஸோ ஜஸ்ட் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு CH2 போட்டுட்டு அது கூட இன்னொரு மெத்தில ஆட் பண்ணலாம், அப்போ ப்ரோபேன் கிடைக்கும். இதை 2 ஹைட்ரஜனா மாத்திட்டு ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு இன்னொரு மெத்தில சேர்த்தா பியூட்டேனா மாறும். இதே மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் வேணா ஆட் பண்ணிக்கிட்டே போலாம் இதே எக்ஸசைஸ். ஓகேவா? that is replacing hydrogen atom by methyl group. The next molecule will be propane, C3H8 கிடைக்கும் இல்லையா. சோ இங்க பாருங்க, மீத்தேன் எழுதிருக்காங்க, replace any hydrogen by methyl. மெத்தில்ல அதாவது ஒரே இந்த மீத்தேன்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு அதுக்கு பதிலா மெத்தில ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு ஈத்தேன் கிடைக்கும், C2H6. இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு மெத்தில ரீப்ளேஸ் பண்ணா ப்ரோபேன் கிடைக்கும், அதுல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணா பியூட்டேன். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? These hydrocarbons are inert under normal condition. இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எதுவுமே சீக்கிரமா என்ன ஆகாதுன்னா யார் கூடயும் ரியாக்ட் ஆகாது. ஓகேவா? எப்போ நார்மல் கண்டிஷன்ல, as they do not react with acids, bases and other reagents. சோ என்ன சொல்றாங்க, ஆசிட் கூடயும் பேஸ் கூடயும் ரியேஜன்ஸ், ஏதாவது ஒரு ரியேஜன்ஸ் எது கூடயுமே அது ரியாக்ட் ஆகாது, இனர்ட்டா இருக்கும், தனியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, hence they were earlier known as, அதனால இத அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னு பாருங்க, பாராஃபின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பேரம் லிட்டில், அஃபின்ஸ் மீன்ஸ் அஃபினிட்டி. ஏன்னா இது எது கூடயும் ரியாக்ட் ஆகாதனால இதுக்கு அஃபினிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மீனிங்ல அதுக்கு என்ன பண்ணாங்க, பாராஃபின் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்பயும் நீங்க பாராஃபின் வேக்ஸ் எல்லாம் உங்க லேப்ல பார்க்கலாம், மெழுகு மாதிரி இருக்கும் பாராஃபின் வேக்ஸ். அல்கேன்ஸ் எல்லாமே பாராஃபின்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். இது இயர்லியர், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாராஃபின் சொல்றாங்களான்னா இல்ல, ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைன்.
Can you think of the general formula for alkane family or homologous series? So alkane உடைய ஃபேமிலிக்கு அல்லது homologous alkane உடைய homologous series எப்படி இருக்கும், அதனுடைய general formula எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? If we examine the formula of different alkanes, we find that the general formula for alkane is CnH2n plus 2. CnH2n plus 2. ஸ்டேட் போர்ட் பசங்க நீங்க 10thலயே இது எல்லாத்தையுமே அல்கைனுடைய ஜெனரல் ஃபார்முலாம் படிச்சிருப்பீங்க. ஆமா தானே? ஈவன் சிபிஎஸ்சிலையும் கூட 10thல உங்களுக்கு வருது கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் சாப்டர்ல. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருந்தீங்கன்னா பிசிக்ஸ்லயோ பயாலஜிலயோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கவனிக்காம இருந்திருக்கலாம். பட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்பவும் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க 12thல ரொம்ப கஷ்டப்படுவீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கஷ்டப்படுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம நல்லா கவனிங்க. It represents any particular homologue when n is given appropriate value. n-க்கு ஒரு appropriate-ஆன வேல்யூ கொடுத்தா நம்மளுக்கு எந்த ஒரு homologous வேல்யூ வேணா கிடைக்கலாம். ஓகேவா? Fine. Can you recall the structure of methane? மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கா? Fine. According to VSCPR theory, unit 4ன்றது chemical bonding. அந்த சாப்டர்ல நீங்க VSCPR theory, valence shell electron pair repulsion theory-னு ஒரு தியரி படிச்சிருக்கணும். அதுல உங்களுக்கு மீத்தேன் என்ன ஷேப்னா டெட்ராஹெட்ரல் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. sp3 hybridization tetrahedral geometry அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். இதை நீங்க அந்த லெசன்ல படிச்சிருக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எப்படி sp3 hybridization வந்துச்சுன்றதெல்லாம். பட் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீத்தேன் ஒரு டெட்ராஹெட்ரல். மீத்தேன் ஹேஸ் a tetrahedral structure in which carbon atom lies at the center. கார்பன் ஆட்டம்னா சென்டர்ல இருக்கும். and the 4 hydrogen atoms lies at the 4 corners. 4 ஹைட்ரஜன் ஆட்டமும் 4 கார்னர்ல இருக்கும். ஆக்சுவலா மைக் ஸ்டாண்ட் மாதிரி 3 கார்னர் கீழே இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் மட்டும் எங்க இருக்குன்னா மேல இருக்கும். ஓகேவா? ஃபைன். சென்டர்ல கார்பன் இருக்கும். சோ அதுதான் இங்க எழுதிருக்காங்க. இந்த ஷேப் பேர் என்னதுன்னா ரெகுலர் டெட்ராஹெட்ரன் அப்படின்னு சொல்லணும். டெட்ராஹெட்ரன் ON. ஓகே. ஆல் HCH பாண்ட் ஆங்கிள்ஸ் எவ்வளவு இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் எல்லா இடத்துலயுமே ஆங்கிள் எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் இருக்கும். இந்த 28 மினிட்ஸ் தான் அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் 60 மினிட்ஸ் அப்படின்னா 1 டிகிரி இல்லையா? 30 மினிட்ஸ்னா எவ்வளோ? 0.5 டிகிரி. ஸோ 30 மினிட்ஸ்க்கு 28ன்றது ரொம்ப நேரா இருக்கு. 2 தான் கம்மியா இருக்கு இல்லையா? 2 மினிட்ஸ் தான் கம்மியா இருக்கு. ஸோ 28 மினிட்ஸ் அவங்க அப்ராக்சிமேட்டா 30 மினிட்ஸ்னு எடுத்துக்கிட்டு என்ன எழுதிருக்காங்க? 109.5 டிகிரி அப்படின்னு எழுதிருக்காங்க. புரியுதா? இந்த இடத்துல மேல டிகிரி வரும்பா. ஃபைன். 109.5 டிகிரி அப்படின்னு சொல்லணும். இது டெட்ராஹெட்ரலுடைய ரெகுலர் டெட்ராஹெட்ரலுடைய பாண்ட் ஆங்கிள். இன் அல்கேன்ஸ் tetrahedra are joined together in which CC and CH bond lengths are 154 picometer and 112 picometer respectively ன்னு சொல்றாங்க. பாருங்க, கார்பனுக்கும் நடுவுல பாண்ட் லென்த் எவ்வளவு இருக்குன்னா, எக்ஸாம்பிள் ஈத்தேன் மாலிகுல்ல. ஓகேவா? ஈத்தேன்ல எல்லா ஹைட்ரோ கார்பன்ஸ்லயுமே நான் இங்கே இப்படி எழுதுறேன். ஓகே, திஸ் இஸ் ப்ரோபேன், ரைட்? 1 2 3 3 கார்பனுக்கு ப்ரோபேன். இதுல இந்த கார்பனுக்கும் நடுவுல இருக்கிற பாண்ட் லென்த், அல்லது இந்த கார்பனுக்கு நடுவுல இருக்கிற பாண்ட் லென்த், இந்த பாண்ட் லென்த் எல்லாமே எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 154 பிகோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஒரு பாண்ட் லென்த் இருக்கு இல்லையா? இந்த பாண்ட் லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 112 பிகோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ கார்பன் பாண்ட் லென்த் 154 பிகோமீட்டர், carbon hydrogen bond length 112 picometer. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. You have already read the CC and CH sigma bonds are formed by head-on overlapping of sp3 hybrid orbitals of carbon and 1s orbital of hydrogen atom. இதெல்லாம் நீங்க VSCPR theoryல படிச்சிருப்பீங்க. head-on overlap தான் இங்க நடந்திருக்கும் சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. sp3 hybrid orbital, கார்பனுடைய sp3 hybrid orbitaலும் ஹைட்ரஜனுடைய s ஆர்பிட்டாலும் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகி எனக்கு இது ஃபார்ம் ஆகும். ஹைபிரிடைசேஷன்னா ஜஸ்ட் இனக்கலப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு sp3 ஆர்பிட்டால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கார்பனுடைய sp3 ஆர்பிட்டால், இதுக்கு பேரு ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால். ஓகே, ஹைட்ரஜனுடைய s ஆர்பிட்டால் இப்படி இருக்கும். இந்த இடத்துல இன்டர்மிக்சிங் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் ஹைபிரிடைசேஷன், sp3s ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த ஹைபிரிடைசேஷனுக்கு பேரு sp3s ஹைபிரிடைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன் நடந்துதான் எனக்கு டெட்ராஹெட்ரல் ஷேப்போ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி 109 டிகிரி 28 மினிட்ஸ் பாண்ட் ஆங்கிள் இது எல்லாமே கிடைக்கும். சரியா? ஃபைன். of hydrogen atom. Okay, nomenclature and isomerism. So ஒரு காம்பவுண்டுடைய nomenclature எப்படி பேர் வைக்கிறது? ஐசோமெரிசம். இதுல என்னென்ன ஐசோமெரிசம்? டிஃபரண்ட் சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பட் டிஃபரண்ட், சாரி சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா.
இந்த ஐசோமெரிசம்ஸ் இதுல என்னென்ன இருக்கு இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். Have a class. You have already read about nomenclature of different classes of organic compounds. ஆமா தானே? லாஸ்ட் சாப்டர்லயே நம்ம என்ன பார்த்தோம்? நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி சில nomenclatures நம்ம பார்த்தோம் யூனிட் 8ல. Fine. Nomenclature and isomerisms in alkanes can further be understood with the help of a few more example. அப்ப இன்னும் கொஞ்சம் சில எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்து அல்கேன்ஸ்க்கு எப்படி nomenclature வைக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போறோம். Common names are given in parenthesis. So common name எப்பயுமே என்ன பண்ணாங்க parenthesisல கொடுக்குறாங்க. IUPAC நேம் தான் parenthesis இல்லாம ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. First three alkanes, methane, ethane, propane have only one structure. So methane, ethane, propane இது எதுக்குமே என்ன இல்லைன்னா வேற டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் இல்லை, ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஓகேவா? பட் ஹையர் அல்கேன்ஸ் எக்ஸாம்பிள் பியூட்டேன் எடுத்துக்கிட்டா அதை ஐசோ பியூட்டேன்னு எழுதலாம். இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்கு, பியூட்டேன்ல இருந்து ஐசோமெரிசம்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஹையர் அல்கேன்ஸ் கேன் ஹாவ் மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல, நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை தான் நம்ம ஐசோமெரிசம்னு சொல்ல போறோம். லெட் அஸ் ரைட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் C4H10. 4 கார்பனும் 10 ஹைட்ரஜனும் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் எழுத முடியும்னு சொல்லி எழுத சொல்றாங்க. 4 carbon atoms of C4H10 can be joined either in a continuous chain or with a branched chain in the following two ways. ஸோ 2 மெத்தட்ல எழுதலாம்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். நான் அதை ஜஸ்ட் எழுதி உங்களுக்கு சொல்றேன். 4 கார்பனுமே ஸ்ட்ரெயிட்டா எழுதுறேன். ஓகேவா? இப்போ பியூட்டேன் 4 கார்பன் இருக்கு. இந்த கார்பனுக்கு என்ன இருக்கு, ஒரு பாண்ட் தான் இருக்கு. அப்ப லெஃப்ட் சைட்ல 3 ஹைட்ரஜனை எழுதுறேன். இந்த கார்பனுக்கு 1 2 2 பாண்ட் இருக்கு. அப்ப இன்னும் 2 ஹைட்ரஜன் மட்டும் தான் தேவை. இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் தான் தேவை. இந்த கார்பனுக்கு ரைட் கார்னர்ல இருக்கு 3 ஹைட்ரஜன் தேவை. கரெக்டா? சோ இப்ப பாருங்க, C1 2 3 4 4 கார்பன் இருக்கு. ஹைட்ரஜன் இங்க 3 plus 2 5 plus 2 7 plus 3 10. அப்போ C4 இருக்கு, H10 இருக்கு. கரெக்டா? ஓகே. சோ இது N பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இது என்னது? N பியூட்டேன் ஆர் பியூட்டேன்னு சொல்லிக்கலாம். ஃபைன். இப்போ இதுலயே எப்படி இன்னொரு ஸ்ட்ரக்சரை வரைய முடியும்? நான் என்ன பண்றேன்னா 3 கார்பனை மட்டும் ஸ்ட்ரெயிட்டா எழுதிட்டு ஒரு கார்பனை பிரான்ச்ல எழுத போறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு 3 பாண்ட் இருக்கு, இன்னும் ஒரு பாண்ட் தான் தேவை, ஒரு ஹைட்ரஜன் போட்டா போதும். இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் போடணுமா? ஓகே. இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் போடணுமா? அதை நான் எப்படி எழுதுறேன்? இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு, அப்ப 3 ஹைட்ரஜன் தேவை, அதை இங்க எழுதுறேன். ஸோ CH3 CH CH3 அதுல செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு. 2 மெத்தில் ப்ரோபேன்னு சொல்லுவேன். 2 மெத்தில், ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் இருக்கிற 3 கார்பன் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லணும்? ப்ரோபேன் சொல்லணும். 4 இருந்தா தானே பியூட்டேன். ஸோ 2 மெத்தில் ப்ரோபேன். இந்த 2 மெத்தில் ப்ரோபேனும் N பியூட்டேனும் ஒரு ஐசோமெரிசம். ஏன்னா பிரான்ச்ல வந்திருக்கு, இது ஸ்ட்ரெயிட் செயின்ல ஒரு பிரான்ச் வந்துருச்சு. ஓகேவா? அப்ப செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லலாமா? ஃபைன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இங்க எழுதிருக்காங்க பியூட்டேனுக்கு, N பியூட்டேனுக்கு. அடுத்தது செகண்ட் ஸ்ட்ரக்சர் இங்க எழுதிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு கார்பன் 1 2 3 3 கார்பன் இருக்கு. அந்த 3 கார்பன்ல செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? CH3 இருக்கு, மெத்தில் இருக்கு. அப்ப 2 மெத்தில் ப்ரோபேன் அப்படின்னு சொல்லணும். இதை காமனா என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஐசோபியூட்டேன்னு சொல்லிக்கலாம். இட்ஸ் அ காமன் நேம். ஓகேவா? இல்ல, நம்ம ஷார்ட்டாவே எழுதிக்கலாம். ஏன்னா C என்ன நீங்க டக்குன்னு பார்த்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் நினைச்ச கூடாது. காமன் நேம். ஓகே. In how many ways you can join 5 carbon atoms and 12 hydrogen atoms? So suppose உங்ககிட்ட 5 கார்பனும், முன்னாடி என்ன பண்ணாங்க 4 கார்பனும் 10 ஹைட்ரஜனும் கொடுத்தாங்க. எனக்கு 2 ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சு, 1 2ன்னு. ஒன்னு N பியூட்டேன் ஆர் பியூட்டேன், இன்னொன்னு ஐசோ பியூட்டேன் ஆர் 2 மெத்தில் ப்ரோபேன். ஓகே. அந்த மாதிரி 5 கார்பனும் 12 ஹைட்ரஜனும் இருந்துச்சுன்னா C5H12 இருந்துச்சுன்னா உங்களால எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் எழுத முடியும்னு சொல்லி எழுத சொல்றாங்க. 3 4 இந்த மாதிரி இங்க காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் நீங்களே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நோட்ல எழுதி பாக்குறீங்களா? எழுதி பார்த்துட்டு அப்புறமா அது கரெக்டான இதுல செக் பண்ணிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். ஃபைன். ஸோ ஒரு 3 ஸ்ட்ரக்சரா எழுதியிருக்காங்க. என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பென்டேன், N பென்டேன். இன்னொன்னு 2 மெத்தில் பியூட்டேன் அப்படின்னு எழுதுறாங்க. தென் 2,2 டைமெத்தில் ப்ரோபேன் எழுதுறாங்க. ஓகேவா? ஆர் நியோ பென்டேன். இந்த மாதிரி ஒரே கார்பன்ல 2 மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நியோன்னு சொல்லணும். ஒரு கார்பன்ல, அதாவது செகண்ட் கார்பன் பீட்டா கார்பன் சொல்லுவோம். செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஐசோ, 2 மெத்தில் அட்டாச் ஆயிருந்தா நியோ. சார் இங்க இந்த கார்பன்லயே லெஃப்ட் சைட்ல மேல, ரைட் சைட்ல கீழே 4 பக்கமும் மெத்தில் தானே சார் இருக்கு, 4 மெத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. as I considered
these 3 carbons are parent chain. இது என்னது? ப்ரோபேன் அப்படின்னு எடுத்துப்பேன். 1 2 3 3 கார்பன் இருக்குல்ல, இது ப்ரோபேன். அப்ப இந்த ப்ரோபேன் அப்படின்ற பேரண்ட் செயின்ல மேல ஒரு மெத்திலும் கீழே ஒரு மெத்திலும் 2 மெத்தில் தான் அட்டாச் ஆயிருக்கு. அதனாலதான் இதை நான் நியோன்னு சொல்றேன். புரியுதா? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயினை கன்சிடர் பண்ணி அதுல எத்தனை மெத்தில் அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் இருந்துச்சுன்னா அதை ஐசோ சொல்லணும், 2 மெத்தில் இருந்தா நியோ சொல்லணும். இது உங்களுக்கு ஓகேவா? ஐசோ நியோ. ஓகே. So அடுத்தது பாருங்க, structures 1 and 2 possess same molecular formula but differ in their boiling point. மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருந்தாலும் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லயும் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே. சிமிலர்லி ஸ்ட்ரக்சர் 3 and 4 and 5 possesses the same molecular formula. 3 4 5 மூணுத்துக்குமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா C5H12 ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. அண்ட் பட் ஹேவ் டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னா டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. Structures 1 and 2 are isomers. Structure 1 and 2 என்னது? Isomers of butane. Butane உடைய isomers னு சொல்லணும். Whereas structures 3, 4, 5 are isomers of pentane. Pentane உடைய isomers னு சொல்லணும். ஓகேவா? Since difference in properties is due to the difference in their structure, they are known as structural isomerism னு படிக்க போறோம். பாருங்க, difference in properties, இது இந்த காம்பவுண்ட்ஸ்க்குலாம் ஏன் டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ எக்ஸாம்பிள் 2 மெத்தில் பியூட்டேனுக்கும் 2,2 டைமெத்தில் ப்ரோபேனுக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் தான் இருக்கு, C5H12. ஆனா ஏன் சார் அதுல ப்ராப்பர்ட்டி டிஃபரெண்டா இருக்கு? இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் 301 கொடுத்துருக்காங்க, இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் 282 கம்மியா கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க? டிஃபரன்ஸ் இன் தேர் ஸ்ட்ரக்சர். அதனுடைய ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்டா இருக்கனால ப்ராப்பர்ட்டிஸும் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நான் இந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன், அப்புறமா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் சப்ஸ்டிடியூட் நிறைய இருக்கும் அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். சப்ஸ்டிடியூட் கம்மியா இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம், சப்ஸ்டிடியூட் அதிகமா இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மி. ஸோ சப்ஸ்டிடியூட் பதிலீடு இருந்துச்சுன்னா சப்ஸ்டிடியூட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாயிலிங் பாயிண்ட். ஓகேவா? ஒரு காம்பவுண்ட்ல சப்ஸ்டிடியூட் நிறைய இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும், சப்ஸ்டிடியூட் கம்மியா இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருந்து டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுன்னா தே ஆர் நோன் அஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். இல்லையா? சாரி, இது மேல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Fine. It is also clear that the structure 1 and 3 have continuous chain of carbon atoms, but structures 2, 4, 5 have been branched chain. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், 1ன்றது N butane எழுதிருந்தாங்க, அடுத்தது 3ன்றது N pentane எழுதிருந்தாங்க. இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு. ஆனா 2வும் சரி 4, 5 இது எல்லாமே என்ன இருக்குன்னா பிரான்ச் இருக்கு. 2ல மெத்தில்னு ஒன்று பிரான்ச் ஆயிருக்கு, 4ல என்ன இருக்குன்னா செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் பிரான்ச் ஆயிருக்கு, 5ல என்ன இருக்குன்னா செகண்ட் கார்பன்ல 2 மெத்தில் பிரான்ச் ஆயிருக்கும், மேல ஒரு மெத்தில் கீழே ஒரு மெத்தில், டை மெத்தில் பிரான்ச் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. such structural isomerisms, such structural isomers which differ in chain of carbon atom are known as chain isomers. சோ இந்த மாதிரி செயின்ல கார்பன் செயின்லயே டிஃபரெண்ட் இருந்துச்சுன்னா அதுல என்ன ஆகுது? பிரான்சஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயின்லயும் பிரான்ச்லயும் எனக்கு ஐசோமெரிசம் உருவாச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்? செயின் பிரான்ச் ஐசோமெரிசம்னு சொல்லலாம், அல்லது செயின் ஐசோமெரிசம் சொல்லலாம். ஸோ என்சிஆர்டி புக்ல உங்களுக்கு செயின் ஐசோமெரிசம்னு கொடுத்துருக்காங்க. நீங்க என்னன்னு இதை படிக்கலாம், செயின் பிரான்ச் ஐசோமெரிசம் அப்படின்னு படிக்கலாம். ஓகேவா? ஃபைன். Thus you have seen that C4H10 and C5H12 have 2 and 3 chain isomers respectively. அதாவது C4H10க்கு 2 chain isomers இருக்கு, C5H12க்கு 3 chain isomers இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. Problem 9.1. Write the structures of different chain isomers of alkanes corresponding to the molecular formula C6H14. C6H14 அப்படின்ற மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுத முடியும்னு எழுத சொல்றாங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம C3க்கு எழுதணுமோ, சாரி C4க்கு எழுதணுமோ, C5க்கு எழுதணுமோ, அதே மாதிரி தான் C6க்கு எழுதணும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃபைன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். Based upon the number of carbon atoms attached to a carbon atom, the carbon atom is termed as primary, secondary or tertiary and quaternary. ஸோ ஒரு கார்பன் ஆட்டம் கூட எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்றதை கிளாஸிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க. கார்பன் ஆட்டம் அட்டாச்டு டு நோ அதர் கார்பன் ஆட்டம் ஆஸ் அன் மீத்தேன். மீத்தேன்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் கூட இருக்காது, அதாவது ஒரே ஒரு கார்பன் இருக்கு, இந்த கார்பன் கூட 4 ஹைட்ரஜன் இருக்கும். அப்ப இது எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குன்னா 0 கார்பன். இது ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகல, 4மே ஹைட்ரஜன் தானே. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, carbon atom attached to the no other carbon atom as in methane or to
ஒன்லி ஒன் கார்பன் ஆட்டம் ஆஸ் இன் ஈத்தேன். இப்ப ஈத்தேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்ன ஆகும், 3 ஹைட்ரஜன் இருக்கும், ஒரே ஒரு கார்பன் இருக்கும். இதுலயும் 3 ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டா? அப்ப கார்பன் ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகாம இருந்தாலோ அல்லது ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகி இருந்துச்சுனாலோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பிரைமரி கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சரி, நான் ஸ்ட்ரக்சர் போட்டு இன்னும் தெளிவா சொல்றேன். பட் இங்க இருக்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். டெர்மினல் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிரைமரி. டெர்மினல் கடைசியில இருக்கக்கூடிய, அதாவது லெஃப்ட் சைட்லயோ இல்ல ரைட் சைட்லயோ கடைசியில இருக்கக்கூடிய கார்பன்ஸ் மோஸ்ட்லி என்னவா தான் இருக்கும், பிரைமரியா தான் இருக்கும்னு சொல்றாங்க அல்கேன்ஸ்ல. ஓகேவா? பிரைமரி ஆட்டம் கார்பன் ஆட்டம் attached to two carbon atom is known as secondary. எப்போ ஒரு கார்பன் ஆட்டம் 2 கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கோ அதை செகண்டரின்னு சொல்லணும். இப்போ இதுலயே ப்ரோபேன் எழுதுறேன் பாருங்க, CH3 CH2 CH3. சோ இப்போ இந்த கார்பன் பிரைமரி, இந்த கார்பன் பிரைமரி, ஏன்னா இந்த கார்பன் ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. இந்த தேர்ட் கார்பனும் ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஆனா இந்த செகண்ட் கார்பன் இருக்குல்ல, இது பாருங்க மீடியவில் இருக்கிற கார்பனு, லெஃப்ட் சைட்ல ஒரு கார்பன், ரைட் சைட்ல ஒரு கார்பன், 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப நான் இதை என்னன்னு சொல்லணும், செகண்டரின்னு சொல்லணும். இந்த பிரைமரி செகண்டரி வெறும் ஹைட்ரோ கார்பன்ல அல்கேன்ல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சப்ஸ்டிடியூட் வந்துச்சுன்னா, ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா அதை வச்சு தான் சொல்ல முடியும். பட் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக பிரைமரினா என்ன, செகண்டரினா என்னன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஃபைன். டெர்ஷரி கார்பன் இஸ் அட்டாச்டு டு 3 கார்பன் ஆட்டம்ஸ். டெர்ஷரி கார்பன்னா எப்ப சொல்லணும், ஒரு கார்பன் கூட 3 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது டெர்ஷரின்னு சொல்லணும். நியோ ஆர் குவாடினரி கார்பன் இஸ் அட்டாச்டு டு 4 கார்பன் ஆட்டம். எப்போ 4 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கோ அதை நம்ம குவாடினரி கார்பன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நியோ கார்பன் சொல்லலாம்னு சொல்றாங்க. ஓகே. கேன் யூ ஐடென்டிஃபை 1 2 3 and 4 கார்பன் ஆட்டம்ஸ்? அதாவது இங்க எல்லா இடத்துலயுமே ஆக்சுவலா என்ன வந்திருக்குன்னா டிகிரி வந்திருக்கணும். அப்பதான் நம்ம இதை படிக்கும் போது என்ன படிப்போம், பிரைமரி செகண்டரி டெர்ஷரி குவாடினரி அப்படின்னு படிப்போம். சோ இந்த கார்பன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஆட்டம்ஸ் இன் ஸ்ட்ரக்சர் 1 and 5. ஸோ ஸ்ட்ரக்சர் 1 எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரி, என் பியூட்டேன். இதுல எது பிரைமரி, எது செகண்டரி, எது டெர்ஷரி, எது குவாடினரின்னு சொல்லணும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் 5 இருக்கு இல்லையா, ஓகே, இங்க இருக்கிறதுல என்ன பண்ணணும், பிரைமரி செகண்டரி டெர்ஷரி சொல்லணும். ஒரு ஒரு கார்பனையும் எது பிரைமரி எது செகண்டரி, நியோ இருக்கு இதுல இல்ல, இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். இஃப் யூ கோ ஆன் constructing the structure for higher alkanes, நீங்க தொடர்ந்து higher alkanes structure construct பண்ணிட்டே போனீங்கன்னா you will be getting still larger number of isomers. அப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய அதிகமான isomers கிடைக்கும்னு சொல்றாங்க. C6H14 ஒரு क्वेश्चन கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஆன்சர் பாருங்க, has got 5 isomers. அந்த C6H14 க்கு எத்தனை ஐசோமர் கிடைச்சிச்சோம், 5 ஐசோமர் கிடைச்சிச்சு. and C7H16 has 9 isomers. as many as 75 isomers are possible for C10H22. சார் C6க்கு 5 கிடைச்சிச்சு, C7க்கு 9 கிடைச்சிச்சு. அப்ப C8க்கு எத்தனை கிடைக்கும், C9க்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா C10க்கு டெக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். C10H22க்கு உங்களுக்கு எத்தனை ஐசோமர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, 75 ஐசோமர், 75 ஐசோமர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. சோ இதனால தான் சொல்றாங்க கார்பன் லாங் செயினை அதிகமாக்க ஹையர் அல்கேன்ஸ் எடுத்துக்கிட்டா ஐசோமர்ஸும் அதிகமா கிடைக்கும். இன் ஸ்ட்ரக்சர் 2 4 and 5 திரும்ப நான் காமிக்க விரும்பல, ஆனா நீங்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா எஸ்சிஆர்டி புக்கை என்சிஆர்டி புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுல பாருங்க. சரியா? 2 4 and 5 இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் யூ அப்சர்வ்டு த மெத்தில் குரூப் இஸ் அட்டாச்டு டு கார்பன் ஆட்டம் நம்பர் டேஷ் 2. கரெக்டா? மெத்தில் குரூப் எந்த கார்பன் அட்டாச் இருக்குன்னா செகண்ட் கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. You will come across groups like methyl, ethyl, propyl, etc. attached to the carbon atom in alkanes. Alkanesல மெத்திலோ எத்திலோ ப்ரோபைலோ ஏதோ ஒரு குரூப் என்ன ஆகலாம், சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். ஆர் அதர் கிளாஸஸ் ஆஃப் ஓகே. ஸோ இதனுடைய இது இங்கே கொடுத்துருக்காங்க. அதர் கிளாஸஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். These groups are substituents are known as alkyl groups. இந்த மாதிரி மெத்தில் எத்தில் ப்ரோபைல்னு சொல்லி ஏதோ ஒரு குரூப் அல்கேன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகுது இல்லையா, அந்த சப்ஸ்டிட்யூட் ஆன குரூப் எல்லாம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அல்கைல் குரூப்னு சொல்லணும். as they are derived from alkanes. ஏன்னா அது அல்கேன்ல இருந்து டிரைவ் ஆனதுனால. அல்கேன்னா என்ன சொன்னோம், CnH2n+2 சொன்னோமா, இதுல ஒரு ஹைட்ரஜன் கம்மி ஆயிடுச்சுன்னா எனக்கு CnH2n+1 கிடைக்கும். இதுக்கு பேரு அல்கேன் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு பேரு அல்கேன்ல இருந்து டெரைவ் பண்ணதுனால அல்கைல் அப்படின்னு சொல்றோம். 1 hydrogen lesser than alkane. ஓகேவா? சரி. So alkyl groups as they are derived from alkanes by removal of 1 hydrogen atom. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் பண்ணி தான் நம்ம அல்கைல ப்ரிப்பேர் பண்றோம்.
ஜெனரல் ஃபார்முலா ஃபார் அல்கைல் குரூப் இஸ் CnH2n பிளஸ் 1ன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. H2n பிளஸ் 2ன்னு இருந்துச்சுன்னா அல்கேனு, H2n பிளஸ் 1ன்னு இருந்துச்சுன்னா அல்கைல். இது யூனிட் 8லயே நம்ம பார்த்தது தான். ஓகேவா? லெட் அஸ் ரீகால் த ஜெனரல் ரூல்ஸ் ஃபார் நாமன்கிளேச்சர்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் யூனிட் 8. ஏற்கனவே சாப்டர் 8ல நம்ம பார்த்த நாமன்கிளேச்சர் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கோங்க. நாமன்கிளேச்சர் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் அல்கேன்ஸ் கேன் ஃபர்தர் பி அண்டர்ஸ்டுட் பை கன்சிடரிங் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ். இங்க சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் 9.2ன்னு சொல்லிட்டு. அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு சப்ஸ்டிடியூயன்ட் எப்படி இருக்கும், நாமன்கிளேச்சர் எப்படி வைக்கணும்ன்றதெல்லாம் கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க இதை பாஸ் பண்ணிட்டு இந்த 3 ஸ்ட்ரக்சரையும் எழுதிக்கோங்க. அதுக்கு எப்படி இந்த பென்டேன் 1 ஆல் பென்டேன் 2 ஆல்னு நேம் வந்துச்சுன்னு யோசிங்க. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடியது 4 5 6 7 8 இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுல 3, இதுல 5. ஸோ இந்த 5த்துக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நீங்க பாருங்க. ஸ்ட்ரக்சர்ஸை எழுதிட்டு நேமை மறைச்சிக்கோங்க. சரியா? நீங்க இப்போதைக்கு நோட்ல என்ன பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரை மட்டும் எழுதிட்டு இந்த ஸ்ட்ரக்சருக்கு எப்படி நேம் வரும்னு நீங்களே எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நாமன்கிளேச்சர் இன்னும் ஃபெமிலியர் ஆகும். ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னா, நாமன்கிளேச்சர் ஆஃப் ஃபியூ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நாமன்கிளேச்சர் ரூல்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ மறக்காம நீங்க என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.